மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அரசு அனுமதியுடன் ஐரோப்பிய நாடுகளுக்கு முக்கிய பயணமாக சென்றுள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் பாரிஸில் பிரான்ஸ் அரசு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் சந்தித்து இருதரப்பு வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உறவுகள் குறித்து விவாதம் நடத்தினார். இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே பல ஆண்டுகளாக உறுதியான நட்பு நிலவுகிறது. இருதரப்பு ஒத்துழைப்பை ராணுவம், அணுசக்தி, விண்வெளி ஆராய்ச்சி, செயற்கைக்கோள் நுண்ணறிவு மற்றும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல துறைகளில் மேலும் மேம்படுத்துவதற்கான முக்கிய கலந்துரையாடல்கள் நடைபெற்றன என கூறினார். மேலும் அவர் சீனாவுடனான உறவுகள் குறித்தும் பேசினார். இந்தியா மற்றும் சீனா ஆகியவை உலகின் தொன்மையான நாகரிகம் கொண்ட நாடுகள். இருப்பினும் 2020ஆம் ஆண்டு எல்லை பகுதியில் இரு ராணுவங்களுக்கிடையே நிகழ்ந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் இரு நாட்டு உறவுகளில் முக்கியமான சிக்கல்களை ஏற்படுத்தின. அதன் விளைவாக நேரடி விமான போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது. இந்தியாவில் முஸ்லிம்களின் நிலை குறித்து மேற்கத்திய நாடுகளின் கவலை தேவையற்றது. இந்தியா என்பது பல மதங்களும் மொழிகளும் இணைந்த சமநிலை நாடாகும். சிலர் இந்த விவகாரத்தில் அவசரமான ஊக்கங்களையும் உண்மை தடைகளை மீறிய வதந்திகளையும் பரப்பி வருகின்றனர். இன்று உலக அரங்கில் ஒவ்வொரு நாடும் தங்கள் ஆதிக்கத்தை நிறுவ விரும்புகின்றன. அந்த வகையில் மக்கள் தொகையில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக இருக்கிறது. சர்வதேச மேடையில் இந்தியாவின் தாக்கமும் பங்களிப்பும் கணிசமானதாக உள்ளது. 80 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஐக்கிய நாடுகள் அமைப்பில் பல துறைகளில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனை நிறுத்தும் நோக்கத்துடன் பல நாடுகள் மாற்றங்களை விரும்புகின்றன. இந்த மாற்றங்களுக்கு ஆதரவாகவும் உலக பாதுகாப்பும் நன்மையும் உறுதியாகும் வகையில் தனது பங்காற்ற இந்தியா தயாராக உள்ளது என அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். பின்னர் பெல்ஜியத்திற்கு சென்ற ஜெய்சங்கர் பிரான்சில் வசித்து வரும் இந்தியர்கள் முன்னிலையில் உரையாற்றினார். அதில் அவர் பேசுகையில், பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாத அமைப்புகளை ஆதரித்து வருகிறது. அந்த நாடு இன்று பயங்கரவாதிகளுக்கான பாதுகாப்பு தஞ்சமாகவே செயல்படுகிறது. இந்தியா மீது எந்த ஒரு தாக்குதல் நிகழ்ந்தாலும் கூட அதற்கு தக்க பதிலடி உறுதியாக வழங்கப்படும். இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டே ஆபரேஷன் சிந்தூர். அந்த நடவடிக்கையின் போது இந்தியாவின் உயர் தொழில்நுட்ப போர் விமானங்களும் ஏவுகணைகளும் பாகிஸ்தானின் முக்கிய விமான தளங்களை முற்றாக அளித்தன. 2025 மே 10ஆம் தேதி பாகிஸ்தானின் 8 விமான ஓடுபாதைகள் முற்றிலும் சேதமடைந்தன. இதனால் அவர்கள் எந்த ஒரு எதிர்வினையும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். அதன் பிறகுதான் அவர்கள் இந்தியாவிடம் போர் நிறுத்த கோரிக்கை வைத்தனர். இதுவே அந்த நேர்த்தியான நடவடிக்கையின் வெற்றியை உறுதி செய்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இச்சண்டையை பற்றி நான் கூறுவதை அப்படியே நம்ப வேண்டும் என யாரிடமும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் நான் கூறும் தகவல்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் உள்ளன. செயற்கோள் படங்கள், இணையதளத்தில் கிடைக்கும் முறைப்பூர்வ தகவல்களும் அந்த உண்மைகளை உறுதிப்படுத்துகின்றன. பாகிஸ்தான் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளுக்கு ஆயுத பயிற்சியும் நிதி ஆதரவும் வழங்கி வருகிறது. இது சுற்றியுள்ள நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே உள்ளது. அதே மாதிரியான சூழ்நிலை மீண்டும் ஏற்பட்டால் இந்தியாவின் பதிலடி இதைவிட கடுமையானதாக இருக்கும். பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களது முகாம்கள் முற்றாக அழிக்கப்படும். அவர்களை எங்கே இருந்தாலும் தேடி சென்று செயலிழக்கச் செய்வோம் என்று ஜெய்சங்கர் உறுதியுடன் தெரிவித்தார்.